சென்னை மயிலாப்பூர் திமுக வேட்பாளரின் ஆதரவாளர் சத்தியமூர்த்தி வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் உரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த சோதனையில் ஏதேனும் சிக்கியதா? திமுக வேட்பாளரின் ஆதரவாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பணம் தற்பொழுது வரை சிக்கியிருக்கிறது? ஒருவிட வணக்கம் தனலட்சுமி. நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனால தேர்தல் பறக்கப்படினர் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல சோதனை ஈடுபட்ட ஒரு காட்சிகளை பார்க்க முடியுது. அந்த அடிப்படை சென்னை மயிலாப்பூர் கூட திமுக வேட்பாளரின் ஆதரவாளர் சத்தியமூர்த்தி வீட்டுல தேர்தல் பறக்கப்படுகிற அதிரடி சோதனை நடத்தியாக இதில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி அளவுல பணத்தை எடுத்திருப்பதாக ஒரு தகவலியா இருக்கிறது. அந்த அடிப்பில் தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டார்கள். 1.5 கோடிக்கு மேல் பணம் வந்திருப்பதால் இந்த பணம் ஏது என்ற அடிப்படையில் தகவல் வந்திருப்பதாக தகவல் விசாரித்து வருவதாக, மேலும் வருமான வரித்துறைக்கு அவர்கள், அதாவது குறிப்பாக தேர்தல் ஆணையம் தகவல் கொடுத்திருப்பதாக கூட தகவல் வந்த வெளிவரம் இருக்குது. அந்த அறிவில் தொடர்ந்து அங்க சோதனை நடைபெற்றது. அதிகாரிகள் அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பணங்களை எண்ணி வருகிறார்கள். எத்தனை பணம் இருக்கிறது, எத்தனை கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற தகவல் தற்சமயம் வரை அதிகாரிகள் வெளியிடுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிவில் 1.5 கோடி என தகவல் வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த அதிகாரியிலிருந்து பல்வேறு இடங்கள மிக முக்கிய நபர்கள், சந்தேகமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு உளவுத்துறை மூலம் கிடைத்த தகவல் அடிப்படையில தொடர்ந்து சோதனை ஈடுபட்டார்கள். அந்த அடிப்படை இன்று காலையில் சோதனை ஈடுபட்டதுல 1.5 கோடி அளவில் பணத்தை கைப்பற்றிருப்பதாகவும், மயிலாப்பூர்ல கூடிய திமுக வேட்பாளர் ஆதரவாளர் இல்லத்தில் இந்த பணம் கைப்பற்றப்பட்டிருப்பது என்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தனலட்சுமி. சென்னை மயிலாப்பூர் திமுக வேட்பாளரின் ஆதரவாளர் சத்தியமூர்த்தி வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் உரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த சோதனையில் ஏதேனும் சிக்கியதா? திமுக வேட்பாளரின் ஆதரவாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பணம் தற்பொழுது வரை சிக்கியிருக்கிறது? ஒருவிட வணக்கம் தனலட்சுமி. நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனால தேர்தல் பறக்கப்படினர் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல சோதனை ஈடுபட்ட ஒரு காட்சிகளை பார்க்க முடியுது. அந்த அடிப்படை சென்னை மயிலாப்பூர் கூட திமுக வேட்பாளரின் ஆதரவாளர் சத்தியமூர்த்தி வீட்டுல தேர்தல் பறக்கப்படுகிற அதிரடி சோதனை நடத்தியாக இதில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி அளவுல பணத்தை எடுத்திருப்பதாக ஒரு தகவலியா இருக்கிறது. அந்த அடிப்பில் தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டார்கள். 1.5 கோடிக்கு மேல் பணம் வந்திருப்பதால் இந்த பணம் ஏது என்ற அடிப்படையில் தகவல் வந்திருப்பதாக தகவல் விசாரித்து வருவதாக, மேலும் வருமான வரித்துறைக்கு அவர்கள், அதாவது குறிப்பாக தேர்தல் ஆணையம் தகவல் கொடுத்திருப்பதாக கூட தகவல் வந்த வெளிவரம் இருக்குது. அந்த அறிவில் தொடர்ந்து அங்க சோதனை நடைபெற்றது. அதிகாரிகள் அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பணங்களை எண்ணி வருகிறார்கள். எத்தனை பணம் இருக்கிறது, எத்தனை கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற தகவல் தற்சமயம் வரை அதிகாரிகள் வெளியிடுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிவில் 1.5 கோடி என தகவல் வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த அதிகாரியிலிருந்து பல்வேறு இடங்கள மிக முக்கிய நபர்கள், சந்தேகமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு உளவுத்துறை மூலம் கிடைத்த தகவல் அடிப்படையில தொடர்ந்து சோதனை ஈடுபட்டார்கள். அந்த அடிப்படை இன்று காலையில் சோதனை ஈடுபட்டதுல 1.5 கோடி அளவில் பணத்தை கைப்பற்றிருப்பதாகவும், மயிலாப்பூர்ல கூடிய திமுக வேட்பாளர் ஆதரவாளர் இல்லத்தில் இந்த பணம் கைப்பற்றப்பட்டிருப்பது என்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.